ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் வாங்க போகிறோங்க. பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் வாங்குறப்ப என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும், அங்கே எப்படி ரேட் பேசி வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மீன் பார்த்து வாங்கலாம். பீச்சுக்கு தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம கண்டிப்பாக ஃபிஷ்ஷை செக் பண்ணி தான் வாங்கணுமே. சொல்கிறேன், கேட்டுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வலையில் இருந்து எடுக்கிற மீனை வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்க மீனை வாங்கிறதா இருந்தால் மீனை தொட்டு பாருங்கள். ப்ரெஸ் ஆகக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதே சமயம் அதனுடைய செவில் பகுதியை திறந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ரெட் கலரில் இருக்கணும். அதே மாதிரி ஃபிஷ்ஷை கட் பண்ணுறப்ப ப்ளட்டு வந்ததுன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி ஃபிஷ்ஷினுடைய கலர் பார்க்குறதுக்கு நல்லா நெகன்னு இருக்கணுங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப டல்லாக மங்கலாக இருந்ததுன்னா அது பழைய ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபிஷ் வாங்க போங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக மக்கள் ஏமாறக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு. சில பேருக்கு வாங்கி வாங்கி பழக்கம் இருக்கும், ஸோ ரேட் கேட்டு வாங்குவாங்க. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் பட்டினப்பாக்கம் போகிறப்ப ரொம்ப காசு கொடுத்து தான் வாங்கின மாதிரி தோணுச்சு. பட் அப்புறம் பழகிக்கினேன். ஸோ இப்படி தான் இங்கே ரேட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, கேட்டு தான் வாங்கி ஆகணுமே. நம்ம மீன் கடையில் போய் நின்ன உடனே நம்மளை அவங்க தெரிஞ்சுப்பாங்கங்க. இவங்க இதே ஏரியா ஆள், இவங்க வெளி ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட ரேட் சொல்லுவாங்களே. இவங்க வெளியே ஆள்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக கூட தான் சொல்லுவாங்களே, அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில் கேட்டோன்னா நிச்சயமாக தந்துடுவாங்க, அதில் எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம கேட்குற ரேட்டை ரொம்ப குறைச்சும் கேட்கக்கூடாது, நியாயமாக கேட்கணுங்க. ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்து வலையிலேருந்து மீனை பிரித்து போடுறாங்க. அது இல்லாமல் 2 பேர் விற்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு நியாயமான ரேட் கேளுங்க. நீங்கள் கேட்குறது அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் கண்டிப்பாக நியாயமான விலையில் நமக்கு மீன் கொடுப்பாங்க. நான் இந்த டைம் சூப்பராக விலை கேட்டு வாங்கிட்டேங்க. எனக்கே ஒரே ஆச்சரியம், நான் தான் இப்படி கேட்டேனா அப்படின்ட்டு. அந்த அக்காவும் ரொம்ப தாராள மனசோட மீன் வச்சு ரேட்டும் நியாயமாக வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு இந்த டைம் முழு திருப்தி. மீன் வாங்கினதில் மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த அம்மா கிட்ட தான் ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம். கொஞ்சம் 2-3 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் இன்னொரு கடைக்கு போயிட்டு வறுவலுக்கு தேவையான மீன் வாங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். அடுத்தது வஞ்சரம் மீன் வாங்கியிருந்தோம். இது 1 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே எங்கேயுமே எடை போட்டு தரமாட்டாங்க. ஒரு மாதிரி கூறு மாதிரியும், ஃபிஷ்ஷு பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால் ஒரு ஃபிஷ்ஷு 2 ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொன்னாங்க. நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2வதாக பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அந்த ஃபிஷ்ஷை அவங்க எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். அதனால் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டாங்க, சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அப் அண்ட் டவுன் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த செவிலுக்கு பக்கத்தில் 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன ஒரு வால் மாதிரி, அதையும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வஞ்சிரத்தினுடைய தலை போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே
விரலை விட்டு அதுக்குள்ளே இருக்கிற குடலை மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறமேட்டு ஸ்லைஸ் போட்டாங்க. எங்ககிட்ட காமிச்சாங்க, இந்த சைஸ் போதுமா அப்படின்ட்டு. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸி தாம்மா வஞ்சரம் கட் பண்ணுறதுலாம், நீங்கள் வீட்டில் கூட கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபிஷ் கட் பண்ணுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஃப்ரெஷ்ஷான மீனாக இல்லையா அப்படின்ட்டு. கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால். ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லைன்னா அப்படியே தொலன்னு இருக்குங்க. நம்ம கட் பண்ணாலும் அழகான ஷேப்புக்கு வராது. கட் பண்ணுறப்பவே உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நூலாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பழைய மீன் சொல்லிட்டு அர்த்தம். நல்ல ஸ்லைஸாக நம்ம கட் பண்ண ஷேப்பில் அப்படியே இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வாங்கிட்டோம். நாங்கள் காரப்பொடி, அதுக்கப்புறம் எல்லா மீனும் கலந்தா மாதிரி கொஞ்சம் மீன், அப்புறம் வஞ்சர மீன், இந்த மீன்லாம் தாங்க நாங்கள் வாங்கினோம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அம்மா 100 ருபீஸ் கேட்டாங்க. வயசானவங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிலில் ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் நிற்க முடியல. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை. கேட்ட 100 ருபீஸை அப்படியே கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஃபிஷ் வாங்கியாச்சு. அடுத்ததாக வீட்டுக்கு தான் வரணுமே. நாங்கள் மாங்காடில் இருக்கோம். ஆனால் பட்டினம் பக்கத்தில் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரோம். ஏன்னா இங்கே ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. ஒன்லி ஒன் ரீசன் அதுதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.